அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் கிட்னாப்பிங் ஃப்ரம் அப்டக்ஷன். சிறார் பிடித்தல்னா சிறார் கடத்தல், அப்படி இல்லைன்னா ஆட்கடத்தல்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது மைனராக பார்க்கப்படுது. எது கிட்னாப்பிங்கை பார்த்தீங்கன்னா மைனர் பர்சனை அவங்க கடத்திட்டாங்கன்னா அதற்கு பெயர் கிட்னாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைனர் அல்லாத நபர்களை மேஜரான பர்சன்ஸை கடத்திட்டாங்கன்னா அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆட்கடத்தல்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த ரெண்டுத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கான்செப்ட் ஒன்று தான். ரெண்டு பேரையும் அந்த இடத்துல இருந்து தூக்கிறது தான் வேலை அவங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பெயர் மட்டும்தான் லைட்டாக மாறுது பாருங்கள், செக்ஷனும் மாறுது. கிட்னாப்பிங் பார்த்தீங்கன்னா 137 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் கிட்னாப்பிங். அப்டக்ஷன்னா என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 138 ஆஃப் பிஎன்எஸ் மிக தெளிவாக சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனியான சார்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் அப்படியே அரே பண்ணி எழுத வேண்டியது தான். இதற்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட போகிறீங்க, இதற்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட போகிறீங்க. உங்களுடைய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. மிக அற்புதமான ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ரெண்டுத்துக்குமே தனித்தனியான கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கிட்னாப்னா என்னன்றதை பார்த்துடலாம். சட்டப்பூர்வமான பாதுகாவலரிடம் இருந்து மைனரை, நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள், சிறார் ஆட்கடத்தல்னு போட்டாச்சிங்க. ஸோ மைனர் மட்டும் கடத்தப்பட்டார் ஆனால் அதற்கு பெயர் கிட்னாப்பிங் அப்படின்ற மாதிரி எழுதிருங்க. சட்டப்பூர்வமான பாதுகாவலரிடம் இருந்து மைனரை, ஆணாக இருந்தால் 16 வயதிற்கு குறைவான நபர்கள், பெண் குழந்தையாக இருந்தால் 18 வயதிற்கு குறைவான நபர்கள், அல்லது மனநிலை சரியில்லாத எத்துணை வயது நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அழைத்து செல்வதும் கவர்ந்து இழுப்பதும், நல்லபடியாக பேசி கூட்டிகிட்டு போவதும் சரி, இல்லை அச்சுறுத்தி கூட்டிகிட்டு போனாலும் சரி, இல்லை கவர்ந்து இழுத்துக்கிட்டு போனாலும் சரி, எல்லாமே கிட்னாப்பிங் தான். லாஃபுல் கார்டியன் கிட்ட இருந்து அன்சவுண்ட் மைண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, 16 இயர்ஸ் ஓல்டு பாயாக இருந்தாலும் சரி, 18 இயர்ஸ் ஓல்டு கேர்ளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சம்மதத்தின் பெயரிலோ அல்லது அவர்களை கவர்ந்து இழுத்து நல்ல பேச்சை பேசி கூட்டு போயிடுவாங்க. உனக்கு நான் இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், நான் இங்கே இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் அப்படின்ற கான்செப்டில் வந்துடும். இந்த இடத்துல 3 எசென்ஷியல் எலமெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வித்தவுட் கார்டியன் கன்சென்ட். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய கார்டியனுடைய கன்சென்ட் இல்லாமல் இது நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்டியனுடைய கன்சென்ட் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் கிட்னாப்பிங் கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய இல்லுஸ்ட்ரேஷனில் எழுதுங்க. அதே போல் கன்சென்ட் ஃப்ரம் மைனர். மைனர் பார்த்தீங்கன்னா மைனர்கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டார் அவர். அம்மா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேம்மா, தம்பி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நான் உனக்கு நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சு தரேன் அப்படின்னு கன்சென்ட்டோடு கூப்பிட்டு போனாலும் அது இன்வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆகுது பாருங்க. 18 வயது குறைவானவர்களிடம் கான்ட்ராக்டை வச்சுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிடுச்சு. இது மட்டும் எப்படி வச்சுக்க முடியும்? இந்த இடத்துல அவர்களிடம் போடப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் இன்வேலிடு. நோ நீட் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ராட். எந்த வித ஃபோர்ஸும் நடக்கக்கூடாது, அதே மாதிரி ஃப்ராடும் நடந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் கிட்னாப்பிங். ஃபோர்ஸ்லாம் நடந்துடுச்சுன்னா அதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா அப்டக்ஷனாக மாறிடும். பலவந்தமாக அல்லது ஏமாற்றுவதன் மூலமாக நபரின் ஒப்புதல் செல்லுபடியாகும். பலவந்தமாக அல்லது ஏமாற்றுவதன் மூலமாக இந்த இடத்துல எதுவுமே இல்லை பாருங்க. கிட்னாப்பிங்கில் ஆட்கடத்தலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக மைனராக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பலவந்தமாகவோ அல்லது ஏமாற்றுவதன் மூலமாகவோ வந்துச்சுன்னா நோ ஏஜ் லிமிட். 0லேருந்து எத்தனை வயது நபர்களாக இருந்தாலும் அதற்கு பெயர் ஆட்கடத்தல் தான். தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க. பலவந்தமாக ஏமாற்றுவதன் மூலமாக நபரின் ஒப்புதல் செல்லுபடியாகும். நான் உங்க கூட வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட அது செல்லுபடி ஆகிடும். ஏன்னா அவர்களுக்கும் இந்த நபருக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லாத பொழுது அது ஆட்கடத்தலாக கருதப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. எந்த ஒரு நபருக்கும் பொருந்தும், வயது வரம்பே இல்லை இதுக்கு. ஆனால் கிட்னாப்பிங்கில் வயது வரம்பு இருக்குதுன்றதை தெளிவாக நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் வேலிடாக மாறும். சட்டவிரோதமான நோக்கத்திற்காக மட்டும் என்னென்னது, ஒரு கொலை செய்கிற மாதிரியோ அல்லது திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியோ அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட வைப்பதற்கோ பார்த்தீங்கன்னா ஆட்கடத்தல் பண்ணுவாங்க. இது எல்லாமே சர்வசாதாரணமாக நடந்துட்டு வருது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே சரி. மனுஷனுக்கு மனுஷன்தான் எதிரின்ற மாதிரி இந்த மாதிரியான விவகாரங்கள் நடக்குது.
கிட்னாப்பிங்னா என்ன சொல்லுது? வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் கார்டியன், மைனரா இருந்தால் மட்டும். அப்டக்ஷனா வித் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ராட் எனி பர்சன். இந்த இடத்துல யாரையும் டிஸ்கிரைப் பண்ணல, எந்த வயதினுடைய நபராக இருந்தாலும் சரி. ஒரு சின்னதாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ த்ரெட்டன்ஸ் பி டேக்ஸ் ஹியர் டு அனதர் டவுன். வேற ஒரு டவுனுக்கு கூட்டு போயிட்டாரு த்ரெட்டன் பண்ணி. அப்போ இது என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல அச்சுறுத்தல் நடந்திருக்கு, பலவந்தம் நடந்திருக்கு, அதோ அப்டக்ஷனாக மாறும். ஏ consent be in 15-year-old boy in take to another town அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் என்ன வந்துடும்? கிட்னாப்பிங்கில் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன், தமிழ் இருந்தால் மிக அற்புதமாக பேசிடலாம். கண்டிப்பாக நான் சொல்ல வர்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுக்கு அதுதான் முக்கியம். இங்கே யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த 2 கேஸ் ஸ்டடியோடு இந்த கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்று எஸ் வரதராஜன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இன் 1965 நடந்த ஒரு வழக்கு. கேஸுடைய ஃபேக்டை பாருங்க. ஒரு ஆண் 16 வயது பெண்ணுடன் காதல் உறவில் இருந்தார். 2 பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க. 16 வயசு பொண்ணு தான். 16 வயசு பொண்ணுனாவே அது கிட்னாப் பண்ணுற கான்செப்டில் வந்துடுது பாருங்க. ஸோ அதனால தான் இந்த கேஸ் ஸ்டடி. அந்த பெண் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த ஆணுடன் சென்றாள். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிடலை, நீ வீட்டை விட்டு வந்துடுன்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16 வயது நிரம்பிய அந்த பெண் குழந்தையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆணுடன் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க அப்பா கிட்டையும் சொல்ல, அவங்க அம்மா கிட்டையும் சொல்ல, குடும்பத்தில் யாருக்கிட்டையும் சொல்லலை, அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு இவர் பார்த்தீங்கன்னா பலவந்தமாக அவரை வீட்டிலேருந்து அழைத்து வரவில்லை. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா இந்த ஆண், இந்த வரதராஜன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பலவந்தமாக அவங்க வீட்டிலேருந்து ஒன்றும் அழைச்சிட்டுலாம் வரலாம். அந்த பெண்ணே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொண்டனர். 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 1965 நடந்த வழக்கு. இப்போனா போக்சோவில் போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அந்த வரதராஜனை. அதன் பிறகு அந்த காரணமாக அந்த பெண்ணின் தந்தை பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங் கேஸை கொடுக்குறாரு. வழக்கு பதிவு வைங்கன்னு கொடுக்குறாரு. வழக்கும் பதிகிறாங்க. வழக்கு பதிஞ்சு கோர்ட்டுக்கிட்ட போயிடுது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் தன் விருப்பத்தின் பேரில், இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, தன் விருப்பத்தின் பெயரில் சென்றாலும் இன்வேலிடுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கிட்னாப்பிங். தெளிவாக சொல்லிச்சு பாருங்க. கன்சென்ட் ஆஃப் மைனர் இன்வேலிட். இந்த இடத்துல அந்த பெண்ணு கன்சென்ட்டாக வந்திருந்தாலும் அது இன்வேலிடு தானே, அப்போ கிட்னாப்பிங்கில் வந்துடும் தானே. ஸோ அதனால தான் இந்த வழக்கு சூடு பிடிக்குது. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பெண் தன் விருப்பத்தின் பெயரில் திருமணம் செய்து கொண்டார், அதனால் அவரை கிட்னாப்பர் என்று கூற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்காலகட்டத்திலையும் ஆனரபிள் கோர்ட்டு நீதி என்றைக்குமே தவறுனது கிடையாது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஏன்னா நடந்திருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா மிக கவனமாக நோட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸாக மாறுது. திருமணம் செய்து கொண்டார்கள், பிரித்து வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஏஜ் மட்டும் நிரம்பலை, திருமண வயது பூர்த்தி அடையலை. இது மட்டும்தான். இக்காலகட்டத்தில் அவங்கள ஹோமில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ பேசி ஈஸியாக அதை முடிச்சு விட்ருவாங்க. அது அவுட் ஆஃப் கோர்ட்டில் நடந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயம். ஸோ இது கிட்னாப்பா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னாப் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எஸ் வரதராஜன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸில் கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த சைடில் வாங்க, ஆட்கடத்தலுக்கு அப்டக்ஷனுக்கு வந்துருங்க. ஷியாம் அண்ட் அனதர்ஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1995 நடந்த ஒரு வழக்கு. ஷியாமும் அவருடன் சேர்ந்த மற்றவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இளம் பெண்ணை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு அழைத்து செல்கிறார்கள். இந்த பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் ஷியாமும் அண்ட் அனதர்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போயிட்டு தவறான செயலில் ஈடுபடுகின்றனர். அந்த பொண்ணை தவறான செயலில் ஈடுபடுத்திடுறாங்க. அதன் காரணமாக வழக்கு பதியப்படுகிறது. ரேப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுப்போம். சரி, ஆனரபிள் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. பெண் அவர்களிடம் இருந்து தன்னிச்சையாக போகவில்லை, அவர்களுடைய விருப்பத்தில் அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகலை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. குற்றவாளிகளை அவரை மிரட்டி வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றனர். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்கடத்தலில் கவர் ஆகுது பாருங்க.
எனவே இது ஆட்கடத்தல் ஆகும் என தீர்ப்பை அளித்தது. இதில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடியில் வந்துடுச்சு. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு செக்ஷன் 138 இதில் அப்ளிகபிள் ஆகுது. அதன் காரணமாக இது ஆட்கடத்தல் அப்படின்ற மாதிரியான அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் ஆனரபிள் கோர்ட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.